உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவரு தான் நீ போய் பாக்கணும். அவரை நான் ஏன் போய் பார்க்கணும்? முழுசா சொல்றதுக்குள்ள ஏயா அவசரப்படுற? அந்த சாமியார் பேரு ராமலிங்க சாமிகள். அவரு ஏடு பார்த்து சொல்றவரு. அங்க போய் மோகினிங்கிற பேர்ல, அதுவும் 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பொண்ணோட ஏடு எடுத்து பாத்துன்னு வரணும். அதெல்லாம் சரி, யார் அந்த மோகினி? அவளை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? யோ, நீ என்ன எதுன்னு கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால தானே நான் இத செய்ய சொல்றேன். சரி சரி, நான் எதுவும் கேட்கல. இந்த பாரியா, நீ போய் கேக்கும்போது ஒருவேளை அந்த பேர்ல ஏடு கிடைக்கலன்னு அவரு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத கேக்கும் போது அது அவரால எடுக்க முடியாம கூட போகும். அந்த பேர்ல ஏடு இல்லன்னு அவரு சொன்னாருன்னா நான் சொன்னதா நீ அவராண்ட ஒரு விஷயத்த சொல்லு. அந்த பேர்ல இருந்த பொண்ணு இப்போ ஒரு இச்சாதாரி பாம்பா மாறி இருக்குதுன்னு சொல்லு. அந்த இச்சாதாரியோட பிறப்பு ரகசியம் ஒன்ன நாகலோகங்கிற புக்குல நாகமுனின்னு ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறாரு. அத நான் படிச்சேன்னு சொல்லு. அந்த ஏடு கண்டிப்பா மருதூர் வம்சாவழிய சேர்ந்த ஏடு படிக்கிறவங்களாண்டதான் இருக்குதுன்னு அந்த புக்ல போட்டுக்குதுன்னு சொல்லு. ராணி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? இல்லையா? சொம்மாங்காட்டியும் சொல்றேன். யோ, நான் மோத போறது இச்சாதாரியோட. தயவு செஞ்சு நான் சொன்னதை அப்படியே அவராண்ட சொல்லியா. என்னது? நாகலோக புத்தகமா? அதுவும் நாகமுனி எழுதுனதா? அதை எப்படி உங்க மனைவிக்கு கிடைச்சது? இல்ல சாமி, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவதான் அவர் தேடி பார்த்துட்டு வந்து இல்லன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட இப்படி சொல்லி கேளுன்னு சொல்லி அனுப்புனா. அது கண்டிப்பா இங்கதான் இருக்குன்னு சொன்னா. இது எப்படி சாத்தியம்னு புரியலையே. 200 வருஷத்துக்கு முன்னாடி மனித உருவத்துல பிறந்தனா இப்ப இச்சாதாரியா உருவெடுத்து நிக்கிறேன். எனக்கான ஏடு மனிதர்களுக்கான பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஏட்ல எப்படி இருக்கும்? என்கிட்ட இருக்கிற ஏடு பாதிதான். ஏன்னா இந்த ஏடுகளை நாளந்தா பல்கலைக்கழகத்திலிருந்து என்னோட பாட்டனோட பாட்டன் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆனா அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் அதிகாரிகளால தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு. அதுல மிஞ்சிய ஒரு பகுதியைத்தான் என் மூதாதையர்கள் எடுத்து வந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை நீங்க தேடி வந்த ஏடு அந்த தீ விபத்துல கருகி சாம்பலா கூட போயிருக்கலாம்ல. உங்க மனைவியோட நம்பிக்கைக்கு வலிமை இருந்துச்சுன்னா அந்த ஏடு கண்டிப்பா கிடைக்கும். இருங்க தம்பி, திரும்ப நான் தேடிட்டு வரேன். சரிங்க சாமி. ராணி இந்த விஷயத்துல முழுசா இறங்கிட்டாங்கிறது நிச்சயமா தெரியுது. இத நான் கண்டிப்பா தடுப்பேன். ஓம் நம சிவாய நம. பரமேஸ்வரா, இத நீங்களே வந்து எடுத்து கொடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஈஸ்வரா. மோகினி, இததான் எதிர்பார்த்தேன். இந்த ஏடுதான். ஈஸ்வராய நமக. ஓம் நம சிவாய நமக. பாத்தீங்களா, ராணி கரெக்டா தான் சொல்லியிருக்கா. அதான் அந்த சாமியை எடுத்து கொடுத்துருக்கு. எனக்கு உடனே அதை படிச்சு காமிக்க முடியுமா? இதோ இப்பவே படிச்சு சொல்றேன். இந்த இச்சாதாரி 200 வருஷத்துக்கு முன்னாடி கொடுவன்கிற மந்திரவாதிக்கு மகளா பிறந்திருக்கா. அந்த பிறவியில தான் அவ பேரு மோகினி. அவளோட அப்பா
தன்னோட தாந்திரீக சக்தியால ஒரு ஜமீனை தன் வசப்படுத்தி அந்த ஜமீனை அடைய நினைச்சான். அப்பதான் அந்த ஜமீன் வாரிசான அந்த குமார ராஜா மேல அவ காதல் வயப்பட்டு அவளை அடைய நினைச்சு அவ அப்பாவோட மந்திரத்தால அவனை வசியப்படுத்த நினைச்சா. ஆனா அந்த சதி அந்த ஜமீன்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணால முறியடிக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த மோகினி தன்னோட உயிரையே விட்டுட்டா. ஆனா அவ அப்பாவோட மந்திர சக்தியால அவளோட உயிரை ஒரு பாம்புக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாரு. அவளே தான் இப்போ இச்சாதாரியா உருவெடுப்பான்னு சொல்லியிருக்கு. அந்த ஜமீன் வாரிசும் இப்போ ஒரு ஊர்ல பிறந்திருப்பான். அந்த இச்சாதாரி தன்னோட வசியத்தால அவனோடு சேர முயற்சி செய்யும். அதே நேரம் அதை தடுக்க முற்பிறவியில அந்த ஜமீனோட வாரிசான அந்த குமாரராஜா மனைவியான அந்த பொன்வண்டின் ஆலோசனைப்படி அந்த மோகினிங்கிற இச்சாதாரியை அழிக்கிறதுக்காக ஏடு எடுத்து பார்ப்பான். அதன்படி அந்த ஏட்டில் உள்ள அந்த மோகினியின் பிறப்பு ரகசியம் வெளியே தெரிய வரும். இல்ல, இதை தெரிஞ்சுக்க நான் விட மாட்டேன். சித்தார்த் ராணியும் நீயும் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை அழிக்க பாக்குறீங்களா? அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். தம்பி, அந்த இச்சாதாரியை அழிக்க ஒரு குறிப்பு இருக்கு தம்பி. என்னது? நான் அழிய போறேனா? முட்டா பயலே, இச்சாதாரிக்கு சாவே கிடையாதுடா. அதுவும் என்ன அந்த ஈசனை நினைச்சாலும் கொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த ஈசன்கிட்டே வரம் வாங்கிட்டு வந்தவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குடில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இவங்க உங்க மனைவியான்னு சந்தேகமா இருக்கு. என்ன தம்பி, என்ன போய் இவரோட மனைவியான்னு கேக்குறீங்க? மரியாதை தெரியாத பையனா இருக்கான். முதல்ல இந்த பையனை இங்கிருந்து வெளியில போக சொல்லுங்க. நல்ல வேளை தம்பி, என் கணவரை அந்த மோரை குடிக்க விடாம பண்ணிட்டீங்க. என்னாச்சுங்க? மரகதம், நாங்க வெளியே வந்து நிக்கிற நேரத்துல அந்த இச்சாதாரி எப்படியோ உள்ள வந்து அந்த ஏட்டை எடுத்துட்டு போயிருச்சு மரகதம். ஐயோ, ஐயோ, ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ராணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு என்ன தெரிஞ்சுட்டு வர சொல்லி அனுப்புனா, அந்த இச்சாதாரியோட சதியால இப்படி ஏமாந்து போய் நிக்கிறனே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.